எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ காசு. இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்க. சேனல் நம்ம கிரிப்டோ காசு பிரைஸ் பற்றி கிரிப்டோ காசோட டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாத லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $51,200 இருக்குங்க. ஸோ போன வாரம் கேண்டலோட க்ளோசிங் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷனில் நடந்திருக்குங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆனாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹையையும் இந்த லோவையும், இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிடணும். ஒன்று இந்த லோக்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுன்னா ப்ரைஸு கீழே வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இந்த ஐக்கு மேலே கேண்டல் க்ளோஸ் வச்சுன்னா ப்ரைஸ் மேலே போயிடும். அப்படி இல்லைன்னா இன்னொரு சினாரியோ என்னென்னா, ஒன்று இது லோக்கு கீழே போய் விக் வச்சா கூட ப்ரைஸ் மேலே போகும், இல்லை மேலே போய் விக் வச்சுட்டு வந்து கீழே க்ளோஸ் வச்சுன்னா ப்ரைஸு கீழே வரும். சரிங்களா? அப்போ இந்த ஸ்பின்னிங் டாப் வந்ததுன்னா நம்ம அடுத்த கேண்டலுக்காக நம்ம வெயிட் பண்ணி ஆகணும், அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்னென்னா, இப்போ வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பையர்ஸும் செல்லர்ஸும் நியூட்ரலைஸ் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் அடுத்து இந்த வார கேண்டல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது பார்த்தது தான் நம்ம வந்து ஃபர்தராக வந்து ப்ரைஸ் எப்படி போக போகுதுன்றது நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பிடிசியில் வந்து நம்ம இந்த வார கேண்டல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரைட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேடியை பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ கேடியை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ போன வீடியோவில் தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ட்ரையாங்கல் பேட்டர்னில் ப்ரைஸ் ஃபார்ம் ஆகிருக்க மாதிரி இருக்குது. இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன்லேருந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன். ப்ரீவியஸாக இருக்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன்லேருந்து பிரேக் அவுட் ஆனோன்னு நல்ல புஷ் கொடுத்தது மார்க்கெட்டு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ என்னென்னா அந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன்லேருந்து ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நேற்று கேண்டல் தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகி கேண்டல் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இப்போது இந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் தான் அப்படின்றதுக்கு திரும்ப கீழே வருது இல்லைங்களா? இந்த கேண்டல் வந்து எதுக்காக வருதுன்னா ஒரு புல் பேக்காக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ ப்ரைஸு கீழே வந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து மெதுவாக மேலே போக ஆரம்பிச்சிடும். ஒன்று. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த லோக்கு கீழே கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. கேண்டல் வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த பேட்டர்ன் இன்வேலிட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த லோன் நான் சொல்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1. ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் $1 இருக்கிற வரைக்கும் கேடியை வந்து பையிங் ப்ரைஸ் தான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கீழே $1 வரக்கூடாது. வந்ததுன்னா ப்ரைஸ் வந்து மறுபடியும் வந்து கீழே வந்துடும். ஓகேங்களா? கீழே வந்துன்னா பெருசாக வராது, ஒரு 80 சென்ட்டோ இல்லை 90 சென்ட் வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு கன்சல்டேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஒருவேளை இது க்ளீனான பிரேக் அவுட் தான் பார்த்தீங்கன்னா இந்த $1 வராது. அப்படியே ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் கடன் ஏற ஆரம்பிச்சிடும். நம்ம வாங்கின ப்ரைஸ் வந்து ப்ரொடெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ப்ரைஸை வந்து கரெக்டான முறையில் வாங்கிட்டோன்னா, ஒரு சீப்பஸ்ட் ப்ரைஸில் நம்ம வாங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் நம்மளுக்கு எங்கே போனாலும் பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இது பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்றைக்கி வந்து இதுக்கு நீங்கள் இந்த கேண்டல் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் தான் வந்திருக்குது. ப்ரைஸ் அடுத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மேலே போகுதுன்னா அடுத்து நம்ம டார்கெட்டோட ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த $2 2.4 சென்ட். ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்கும் போகும். இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு மறுபடியும் ப்ரைஸ் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டோ இல்லைனா வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு புல் பேக் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரைஸ் வந்து ஷூட் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் எதிர்பார்க்குற ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான், இந்த சப்ளை ஏரியா தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $11 $16 இருக்குது. இந்த ஏரியாவை வந்து தான் ப்ரைஸ் வந்து மீட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ஏரியாவில் ப்ரைஸ் வந்து நிற்கும். இங்கேருந்து ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி மேலே போதா இல்லைனா வந்து மறுபடியும் கீழே வருதான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஏரியா. ஓகேங்களா? ஓகே ரைட். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தெளிவான முறையில் அழகாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. வீக்லி கேண்டலும் பார்த்தீங்கன்னா சூப்பரான புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? வீக்லி கேண்டலும் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால் இதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? நல்ல ஒரு ப்ரைஸ் வந்து ஹை போகும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரைட். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎன்பி. ஸோ பிஎன்பி பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைஸ் வந்து நல்லாவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிஎன்பியில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்னென்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னா தெரியும் நம்மளுக்கு தெளிவா. ஸோ இந்த இடம் பாருங்கள் பர்ஃபெக்டாக இப்போ கேடிஎல்ல ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிட்டு அந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் இதை பாருங்கள், இதான் சொன்னேன் புல் பேக் இங்கே நடந்திருக்கு பாருங்கள்.
இந்த மாதிரி தான் ஒரு பிரேக் அவுட், நல்லா ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் வச்சு பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல புல் பேக் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னன்னா இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பிஎன்பியை பொறுத்தவரைக்கும் என்னன்னா பிரேக் அவுட் நல்லா தெளிவான முறையில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதனால வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து புல்லிஷ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எது வைக்க போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஐ வைக்க வரும். ஓகேங்களா, அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா. ஸோ இதான் என்னென்னா $455. ஓகேங்களா, இந்த ஹையை வந்து ப்ரைஸ் வந்து மீட் பண்ணும். இது உடைக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஃபர்தராக வந்து ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹையை நோக்கி போகும். ஓகேங்களா, ஸோ $455 கண்டிப்பான முறையில் ப்ரைஸு போகிறதுக்கான அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஆமாம், கண்டிப்பான முறையில் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த பிரேக் அவுட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாலிடான பிரேக் அவுட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பேராபோலிக் மூவ்மெண்ட்டில் தான் போகுது. ஓகேங்களா, மேபி இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக கன்சல்டேட் ஆகிட்டு மறுபடியும் வந்து உடைச்சிட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ போய் நாங்கள் வந்து பிஎன்பி வாங்கலாமா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய லெவலில் வந்து பிஎன்பி வந்து வாங்குறதுக்கு அட்வைஸபிள் கிடையாது. ஸோ பிஎன்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு $300 இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாங்கியிருக்கலாம். ஓகேங்களா, ஒரு $300 இல்லை $250 அந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட பையிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா $220 தான். ஓகேங்களா, அந்த ரேஞ்சில் இருக்கும்போது வாங்கியிருக்கலாம். ஸோ இப்போ வந்து பிஎன்பி வந்து வாங்குறது வந்து அட்வைஸபிள் இல்லை கிடையாது. பட் பிஎன்பி ஹோல்ட் பண்ணுறீங்க, ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே வந்து போர்ட்ஃபோலியோவில் நான் சொல்லியிருப்பேன், பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் தெரியும். போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா பிடிசி 10%, இத்தீரியம் 10%, பிஎன்பி 10% வாங்கி வைங்க. பேலன்ஸ் இருக்குது எல்லாமே 5% வாங்கி வைங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது மூணுமே பாருங்கள் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, பிடிசி நம்ம எங்கே எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $18,000 எடுத்தோம். இத்தீரியம் எங்கே எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா $1,000 எடுத்தோம். 1040 1050 சம்திங் அந்த ரேஞ்சில் எடுத்தோம். பிஎன்பி நம்ம எங்கே எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா $220 எடுத்தோம். ஓகேங்களா, ஸோ இது மூணு தான் பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம போர்ட்ஃபோலியோவை எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பெரிய இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒதுக்கிடணும் பெரிய பர்சன்டேஜாக. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேபிட்டல் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சேஃப் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொலானாவில் இந்த லெவலுக்கு ஈக்குவல் அமௌண்ட் வந்து நான் சொலானாவில் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து நல்லாவே பில்டப் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பு காயின் பார்த்துருவோம். ஓகேங்களா, ஸோ அந்த காம்பு காயினை பார்த்தீங்கன்னா நேற்று தான் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து இந்த காம்பு காயின் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் $55-56 இருக்கும்போதே சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டமில் ப்ரைஸ் போயினுக்குது. இப்போவும் கரெக்டாக போயினுக்குது. $74-75 வந்து போயின்னு. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் சொல்கிறது இந்த காயினெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிறதுக்காக கிடையாது, ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஐடியா கிடைக்கும், அதனால தான். ஓகேங்களா, ஸோ இந்த காம்பு காயினை பார்த்தீங்கன்னா இந்த $100 $170 இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு கன்சல்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து சொலானாலாம் போய் கன்சல்டேட் ஆகுது இல்லைங்களா, ஒரு $100 ரேஞ்சுக்கு போனோன்னே கன்சல்டேட் ஆக ஆரம்பிச்சது இல்லைங்களா. ஸோ அதுமாதிரி வந்து இது கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இது வந்து இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகும். இது இப்போ இங்கேருந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 350 550. ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இந்த இடத்துல இருந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த ரேஞ்சில் வந்தால் ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தா அது ஆல் டைம் ஹையை உடைக்குமா உடைக்காதுன்றது நம்ம அப்புறமா பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை நோக்கி போகுது. இந்த ஹையை உடச்சோன்னா கண்டிப்பான முறையில் $100 $150 இருக்கும் ப்ரைஸ் போய் செட்டில் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர் காயினை பார்த்துருவோம். ஸோ நியர் காயினை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நியர் காயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $3.72 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நியரும் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட புல்லிஷ் ஆயிடுச்சு. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸான ஹையை உடச்சிட்டு ப்ரைஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு மறுபடியும் புல் பேக். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அந்த ரெக்டாங்கிள் பேட்டர்னை இங்கே பாருங்கள் தெளிவாக வரைகிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அந்த ரெக்டாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் அதே ஏரியாவில் புல் பேக் ஆகிட்டு ப்ரைஸ் மேலே போயின்னு இருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து இப்போ நியர் எங்கே போகலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டார்கெட் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக $6. ஓகேங்களா, இந்த $6 ரேஞ்ச் வரைக்கும் போகும் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த $6 உடைக்கிற பட்சத்தில் அடுத்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $10.5. ஓகேங்களா, ஸோ $10.5 வரைக்கும் போகும். ஓகேங்களா, அந்த $6 உடச்சிதுன்னா அடுத்து வந்து $10.5 அதையன்ஸ்க்கு தாண்டி உடச்சிதுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக வந்து இந்த ஆல் டைம் ஹையை நோக்கி போகும். ஓகேங்களா, ஸோ இந்த 2 மேஜர் லெவல் இருக்குது. ஓகேங்களா, நான் இது வரைஞ்சிடுறேன், இல்லை நானே கூட மறந்துடுவேன். $6 ஒன்று, அடுத்தது பார்த்தீங்கன்னா $10.5.
ஸோ இந்த இடத்துல ஒன்று ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு பக்காவான ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது சரிங்களா. ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து முட்டிட்டு ஒரு சின்ன ஒரு இது பண்ணும், கரெக்ஷன் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த 2 ரேஞ்சை உடச்ச உடனே அடுத்து நம்மளுக்கு வந்து ஆல் டைம் ஐயை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்டிசி. ஸோ எல்டிசி தான் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதுலேயே வந்து பெரிய லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை இந்த காயினை. ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த $100 பிரேக் பண்ணும்போது ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு 120லேருந்து 130 ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் தான் பிரேக் ஆகி போகும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல உடச்சிட்டு அகேன் நம்மளுக்கு திரும்ப ப்ரைஸ் உள்ளே வந்துச்சு. ஸோ உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் பாருங்கள் எந்த லெவலுக்கு கன்சல்டேட் ஆகிறான்றது. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு சிங்கிள் கேண்டல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு சிங்கிள் கேண்டலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கிட்டத்தட்ட 6 மாதமாக சஸ்டைன் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு மூவ்மெண்ட்டே ஆகலை. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த ஹைக்கு மேலே தாண்டி க்ளோஸ் வைக்கணும் ஒரு வீக்லி கேண்டில் ஓகேங்களா. க்ளோஸ் வச்சுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் கீழே வந்ததுன்னா கீழே வந்து இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரெண்ட் லைனில் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் அகைன் நம்மளுக்கு பவுன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ எல்டிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு என்னோட அட்வைசபிள் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வந்து கன்சல்டேட் ஆகிருக்கு. ஸோ ஹோல்டு பண்ணுறவங்க ஹோல்டு பண்ணுங்கள் சரிங்களா. இது பெரிய லெவலில் வந்து கன்சல்டேட் ஆகிருக்கு. இது உடச்சி மேலே போக ஆரம்பிச்சதுன்னா நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது சரிங்களா. ரைட் ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இத்தீரியம் ஒரு ரவுண்டு பார்த்துருவோம். ஸோ இத்தீரியமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே என்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஓகே இத்தீரியமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ரைட் ஓகே. ஸோ இத்தீரியமில் நம்மளுக்கு வீக்லி டைம் ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சிருக்கு ஓகேங்களா. நம்மளுக்கு பிடிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி ஃபார்ம் ஆகி கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஆனால் இத்தீரியமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக போயின்னு இருக்குது ஓகே, நல்ல மொமெண்டமில் போயின்னு இருக்குது. ஸோ இது எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இத்தீரியம் வந்து $3000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஃபண்டு பார்த்தீங்கன்னா பிடிசிலேருந்து இத்தீரியமுக்கு மூவ் ஆன் ஆகுது ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இத்தீரியம்லேருந்து நம்மளுக்கு வந்து இந்த பொல்கோ டாட்டு இந்த லேயர் 1 காயின்ஸ்லாம் போக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த காயினெல்லாம் பம்ப் ஆகும். அந்த காயின் பம்ப் ஆகல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த காயின் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து தான் பம்ப் ஆகும் ஓகேங்களா. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இத்தீரியமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அடுத்து நம்மளுக்கு எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த $3500 இருக்கும். அதாவது 3200லேருந்து 3500 இந்த ரேஞ்சுக்கும் போயிட்டு திரும்ப நம்மளுக்கு இங்கே ஒரு கன்சல்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாமே வந்து கன்சல்டேட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம பிடிசியோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து பிடிசி அகைன் நம்மளுக்கு உடச்சிட்டு மேலே போக ஆரம்பிச்சோன்னா இது கொஞ்சம் கன்சல்டேட் ஆகிட்டு பிடிசி கொஞ்சம் மேலே போயிட்டு அங்கே நின்ற பிறகு அப்புறம் இது பம்ப் ஆகும், அது கன்சல்டேட் ஆகும். இனி புல் மார்க்கெட்டுன்னு இது ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீக்லியில் கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ மந்த்லி கேண்டில் முடியத்துக்கு இன்னும் ஒரு 3 வாரம் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ மந்த்லி கேண்டில் இதில் பார்த்துருவோமே. ஸோ 3 நாள் தான் இருக்குது நம்மளுக்கு மந்த்லி கேண்டில் 3 நாள் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 49,000 இந்த ஹைக்கு மேலே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆச்சுன்னா இது வந்து ஃபர்தராக வந்து நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் மொமெண்டம் தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் மாதிரி தான் இருக்குது மார்க்கெட்டு. பட்டு ஏன் கீழே போயிட்டு வரல அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல என்றது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹைக்கு மேலே நம்மளுக்கு வந்து மந்த்லி கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா இது கன்ஃபார்மே ஆகிடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி நம்மளுக்கு கீழே வந்ததுன்னா ஒரு புல் பேக் மாதிரி வரும். ஸோ மேலே வந்து ஒரு சப்ளை ஏரியா இருக்குது, அந்த சப்ளையை தொட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே வரும். அது வந்து ஒரு டீப்பான புல் பேக்காக வருதா இல்லைன்னா வந்து ஒரு மேலோட்டமாக வர புல் பேக் மாதிரி வந்துட்டு திரும்ப வந்து சின்ன கரெக்ஷன் மாதிரி வந்துட்டு ப்ரைஸ் வந்து உடைக்குதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளைவாக இருக்கிறதுனால தொட்டுட்டு ஒரு டீப்பான புல் பேக்காக தான் வரும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அது இங்கே நடக்கிற ரியாக்ஷன்ஸை வச்சு நம்ம வந்து ஃபர்தராக பார்த்துப்போம் ஓகேங்களா. ரைட் ஓகே. ஸோ இதாங்க ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்டர்ப் மட்டும் சொல்லிக்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோ சொல்லிக்கிற எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸர் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.